ஹாய் ஆல் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் ரீசெண்டாக என்னோடய பொண்ணோட ஆஃப் சாரி ஃபங்க்ஷனுக்காக ஒரு ட்ரெஸ் வந்து டிசைன் பண்ணியிருந்தேன். அந்த டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த ஃபேப்ரிக் வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து லெஹெங்கா மாதிரி ஸ்டிச் பண்ணியிருந்தேன். நான் இந்த ட்ரெஸ் வந்து என்னோடய பொண்ணோட ஆஃப் சாரி ஃபங்க்ஷனுக்காக தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். நான் வந்து இந்த ஃபேப்ரிக் வந்து சென்னை சில்கில் வாங்கியிருந்தேன். நான் போத்தீஸ்லேயும் ட்ரை பண்ணேன், அதுக்கப்புறம் சென்னை சில்க்லேயும் பார்த்தேன். எனக்கு வந்து இந்த கலர் காம்போ வந்து சென்னை சில்கில் வந்து கிடச்சிது. பாப்பாவுக்கு வந்து இந்த கலர் காம்போ தான் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் வந்து இதையே சூஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலி என்னோடய மைண்டில் இருந்த பிக்சரே வந்து வேறு. நான் காஞ்சிபுரம் ஸ்டைலில் வந்து ஆஃப் சாரி வந்து பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து நான் பார்க்கும்போது கிடைக்கல. இன்னொன்று எக்ஸ்பென்சிவாக இருந்தது. நான் சென்னையிலையும் ட்ரை பண்ணேன், காஞ்சிபுரத்துலேயும் ட்ரை பண்ணேன். இல்லை சாரியாக இருந்தாலும் பார்த்து எடுக்கலான்ட்டு தான் நான் பார்த்தேன். எனக்கு வந்து அந்தளவுக்கு எக்ஸ்பென்சிவாக வந்து போக விருப்பம் இல்லை. அதனால் இது வந்து எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்ததால் இந்த ஃபேப்ரிக் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் டோட்டலாக வந்து இந்த ஃபேப்ரிக் வந்து 4 மீட்டர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ப்ளவுஸ்க்கும் சேர்த்து தான். ப்ளவுஸ்க்கு வந்து 1 மீட்டர் கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி வந்து இருக்கிற 3 மீட்டர்ஸ் வந்து ஸ்கர்ட்க்கு வந்து வச்சுட்டேன். நான் வந்து டக் வந்து எதுவும் போடலை. இந்த ஃபேப்ரிக்கில் வந்து டக் பிடிச்சா உங்களுக்கு ரொம்ப தூக்கிட்டு இருக்கும். இந்த ஃபேப்ரிக் பார்க்கும்போதே தெரியும், கொஞ்சம் கிறிஸ்பாக வந்து இருக்கும். இதை வந்து நான் கட் பண்ணிவிட்டு மீதி அவளோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த ப்ளீட் பிடிச்சி எடுத்து வச்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பெல்ட்டை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு சைட் ஃபிட்டிங் வந்து பண்ணிடலாம். சைடில் வந்து ஜிப் வந்து கொடுத்துருந்தேன். நான் ரெடிமேட்லேயும் பார்த்துருந்தேன். ரெடிமேடில் வந்து அந்த ஹைட் டிஃப்ரென்ஸ் வந்துருக்கும். அதுக்கப்புறம் அந்த ப்ளீட்டுமே ரொம்ப வந்து பெருசு பெருசாக வச்சுருந்த மாதிரி இருந்தது. அதை பார்க்கறதுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து நல்லா இல்லை. அதனால் வந்து சரி, நான் ஃபேப்ரிக்காக எடுத்துகிட்டேன், நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்ட்டு நான் வந்து ஃபேப்ரிக்காக வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு ஆஃப் சாரி மட்டும் டி நகரில் வந்து எனக்கு கிடைக்கல, எக்ஸ்பென்சிவாக இருந்தது. சரி, நம்ம ஃபேப்ரிக் வாங்கி வந்து லேஸ் அட்டாச் பண்ணிக்கலான்ட்டு நான் சவுகார்பேட் வந்து ட்ரை பண்ணேன். அங்கே வந்து எனக்கு இந்த ஆஃப் சாரியே வந்து கிடச்சிடுச்சு 350 ரேஞ்ச்லேயே. நான் ஃபைனலாக வந்து ட்ரை த்ரெட் இருக்கிறனால கீழே வந்து ஃபால்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஸ்பாயில் ஆகாமல் இருக்குது. இன்னொன்று கீழே வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து நம்மளுக்கு நல்லா கொடுக்கும். ப்ளவுஸ் வந்து பேக் டிசைன் வந்து இப்படி தான் இருக்குது. குட்டி பஃப் ஸ்லீவ் வச்சுட்டு நான் லெக்குமே மினிமம் ஒரு 7-8 இன்ச்சஸ் தான் வச்சுருப்பேன். அந்த டெப்த் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து கொடுத்துட்டேன். ஃபைனல் அவுட்கம் வந்து இப்படி தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து டோட்டலாக ஸ்டிச்சிங் சார்ஜஸ் தவிர வந்து டோட்டலாக இந்த அவுட்கம் வந்து 1500 பட்ஜெட்டில் வந்து எனக்கு முடிஞ்சிடுச்சு.